இப்போ இந்த புது இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கலர்ஸ் வர்றப்ப ஸ்கிராம் 440க்கு 5 கலர் புதுசா கொடுத்திருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் கிரே கலந்த மாதிரி ஒன்னு இருக்கு. இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ ரெட் மூணும் கலந்த மாதிரி ஒரு கலர். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் கிரீன் கலந்த மாதிரியும் ஒரு கம்ப்ளீட் கிரே வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ட்ரையல் வெர்ஷன் அப்படிங்கிறது. ஃபோர்ஸ் வெர்ஷன் அப்படிங்கிறது இந்த மாடல். இதுல வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்துருது. அடுத்து இன்னொரு அடிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கிராம்ல வந்து கிராப் ரயில் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. அதுக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா இந்த டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ற மாதிரி ஒரு அக்சசரியும் கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு புது அடிஷன். டெக்னாலஜி வைஸ் வர்றப்ப முன்ன வந்து ஹாலஜன் லைட்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்லைட், டைல் லைட், இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே எல்இடி கொடுத்துட்டாங்க. முன்ன வந்து என்னன்னா ட்ரையல் வெர்ஷன் வந்து ஆஃப் ரோட் எடுத்து போற மாதிரி ஸ்போக் வீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க ஏபிஎஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஆஃப் ரோட் பண்ண முடியும். இது வந்து சிட்டி ரைட்ஸ்க்கு, லாங் ரைட்ஸ்க்கு நீங்க வந்து போகும்போது 2 ஏபிஎஸும் ஆன்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து இமாலயன் 450 இருக்கு, கரிலா 450 இருக்கு. அதுவும் லிக்விட் கூல்டு இன்ஜின்லாம் இருக்கிறப்ப எதுக்கு இந்த ஆயில் கூல்டு இன்ஜின்ல 440 சிசியை இம்ப்ரூவ் பண்ணி எதுக்கு இந்த அவங்க லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு 40 பிஹெச்பி 40 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து விரும்ப மாட்டாங்க. சில பேர் ரொம்ப சட்டில்டா, ரொம்ப ரிலாக்ஸ்டா சிட்டிக்குள்ளேயும் ஓட்டணும், வீக்கெண்ட்ல வந்து ரிலாக்ஸ்டான ரைடு எடுத்துட்டு போகணும், ரொம்ப ஆஃப் ரோட் கேபபிளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான பையர்ஸ்க்கு இது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோட் கேபபிள் மெஷின். அதோட சேர்ந்து பிஹெச்பியும் இதோட பவரும் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங்கும் ரொம்ப சூப்பரான ஒரு எக்கனாமிக்ஸும், சஸ்பென்ஷன் டிராவல் வந்து ரொம்ப அதிகம். முன்னாடி வந்து 190 and 180 டிராவல் இருக்கு. இன்ஜின் வந்து இன்னும் ஸ்மூத் பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சிட்டி ரைடர் எப்பயாவது வீக்கெண்ட்ல வெளியே எடுத்துட்டு போற ரைடருக்கு இந்த பைக் வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு பைக்கா இருக்கு.